போது பாஜகவுடைய இந்துத்துவ அரசியலை செய்வதற்கு வசதியா இருக்கும் அப்படின்றதான். அதற்காக இந்தி திணிக்கப்படுதுன்றதும் இங்க இந்தி திணிப்புக்கான எதிர்ப்பும் அதுதான் விவாதத்தின் மையப்புள்ளியாக நான் பார்க்கிறேன். அதுதான் நோக்கமா? இல்ல சார், நான் ஆரம்பத்திலே தெளிவுபடுத்திட்டேன். இந்தி திணிக்கப்படவில்லை. நீங்கள் விரும்பும் மொழியை படிக்கலாம். ஹிந்தி கம்பல்சரி கட்டாயம் அல்ல. தெளிவுபடுத்திட்டேன் சார். நான் 22 மொழிகள், 23 மொழிகள், ஸ்பானிஷ், நீங்க எது விரும்புறீங்களோ அதை படிக்கலாம் சார். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க. தமிழர்களை வாக்கு வங்கிக்காக குண்டு செட்டில் கூரையா வைத்திருக்க வேண்டும். அது வெளியே போகக்கூடாது. அவங்க அதுக்காக இருமொழி கொள்கை என்று மக்களை அந்த 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 அறிவில்லா வட்டத்துக்குள்ள வைத்திருக்கிற முயற்சி திமுக செய்து கொண்டிருக்கிறதா? இது பல அளவு பல மடங்கு தமிழகம் பின்தங்கி விட்டது. இதனால இதனுடைய பாதிப்புகள் இனிதான் தெரிய வரும். ஒன்று. இரண்டாவது, ஐயா சொன்னாங்க, நம்முடைய தியாகையா பதில் கொடுத்துக்கிறேன். அம்பேத்கர் அவருடைய வார்த்தையை நான் கோட் பண்றேன். வேண்டுமென்றே தெரிந்தே யூனியன் என்ற வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். ஏனெனில் மாநிலங்களுக்கிடையே ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டு அந்த ஒப்பந்தத்தின் விளைவாக தோன்றியது இந்தியா. ஆகையால் மாநிலங்களுக்குள் பிரிந்து செல்லும் உரிமை கிடையாது. இந்தியா ஒரு யூனியன். ஏனெனில் அது அழிக்க முடியாதது. இந்த நாடு ஒரு ஒருமைப்பட்ட நாடு. அதன் மக்கள் ஒரே மக்கள். நாட்டின் ஒற்றுமையை குறிக்கும் சொல் யூனியன். இது அம்பேத்கர் சொன்ன சொல். பெடரேஷன் வார்த்தையை நான் பயன்படுத்தாத காரணம், யூனியன் வார்த்தையை பயன்படுத்துற காரணமே ஒற்றுமைக்காகத்தான். அவர்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்லி அரசியல் சாசன சட்டத்திலும் சரத்து 1 ஆட் பண்ணியிருக்காரு. அதை அண்ணன் தியாகருக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன்.